பெத்த தாய் பாசத்துக்கு எதிரான எது இங்க ஒண்ணுமே ஒரு கரமாந்திரமா நடக்கலைங்க. போய் போய் கபத்துல படுத்துறாரு. ஏய் கபத்துல படுத்துறாரு. பையனுக்கு சொல்லி கொடு மாமா. ஒண்ணுமே தெரியல. அன்பு என்ன மலர் கட்டி வச்சுக்க பாரு. என்ன அடிய வாயாடி போச்சு. கல்யாணம் முதல்ல ரூட விட்டாங்க. என்ன பண்ணீங்க? பாரு எலவு மேல படுத்து தூங்கிட்டு இருக்கற அப்படியே அத்தா. நானா ஆசியா கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வன்னை குளத்துல எல்லாத்துக்குமே பொண்டாட்டி பிடித்த நேருவீங்களா? அது உண்மைதான். கரெக்டா போச்சு. அதுல எனக்கு என்ன குறைச்சல்லாம் எதுவும் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அந்த குளத்துல எல்லாமே வாயாடி பொம்பளைங்க தானே. ஆமா வாய மிஞ்சன வைக்கலாம். பொழைக்க முடியாது. வாய் கொடுத்துட்டா மீண்டு வர முடியாதுமா. இப்பயே தெரிஞ்சுக்காங்க. அப்பா கமலங்களுக்கு அன்பு என்ற மலர் கொண்ட ஆசை என்ற பூஜை செய்து கடவுளின் பாதமாக என் தாய் தந்தையின் பாதத்தை அநேக கோடி வந்தனை செய்தேன் தந்தையே. பல கோடி நூறாண்டு வாழி அடி வாழியாக மையகத்தில் நூற்றாண்டு வாழ்க. சரி கண்ணே என்னப்பா இந்த வன்னியன் பிறந்தது எதற்காக? எதிரிகளை அழிப்பதற்காக. அந்த நரகரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபேசுரனை அழிப்பதற்காக. அதனால் இப்பொழுது அந்த வாதாபேசுரனை அழிப்பதற்காக நான் போய் வருகின்றேன். போவதெல்லாம் பெருசு. அந்த வாதாபேசுரனை அப்படி பார்த்தது என்னது கல்யாணம் பண்ணா? வாயாடி கம்மல் தான் இரு. என்ன வாயாடி கம்மல் தான் இரு. முதலாத்துல ஒண்ணுமே நான் கமந்து வந்துட்டானே. என்ன பண்ணடா? நானா ஆசியா இருக்கறேன் மாமா. ஐயா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துவாங்கிறேன். ஊத்தாது என்ன?
இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வாங்கணும்னா அது ஒரு குடுப்பம் வேண்டுமா? எடுத்து வைக்கலாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதாவது அத்தனை ஒரு கிருஷ்ணனு மாறி கட்டு, அதாவது ஸ்ரீலா ஸ்ரீ இந்த மண்ணையும் கட்டி காட்டும் கருணை கடவுளை அழகக்கூடிய முனீஸ்வரன். அதான் முனீஸ்வரன் கோயிலுக்கு முன்பதாக வருகின்ற ஆடி மாதம் 2ஆம் தேதி மதிமிக்க மரியாதைக்குரிய மாமாவாகிய அதாவது மோகன் மாமா சார்பிலே ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு வெத்தலதாமலையும் கொடுத்தார். இன்று எப்படி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீர்களோ அதுபோல வருகின்ற ஆடி மாதம் 2ஆம் தேதி வந்து அன்றும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அதாவது சபையின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அப்படி இருந்தாலும் என்னப்பா எதிரி அழிப்பதற்காகவே இந்த வண்டி இருப்பது நான் சென்று வருகின்றேன். அதாவது எதிரி அழிக்கிறதுக்காகவே பிறந்தவன் தான், பலமுடையவன் தான். ஆனா இருந்தாலும் ஒருவனாக இருக்கிற அவன் சண்டைக்கு வரானா? அதாவது நம்ம எல்லாருமே சிறைப்படுத்தோம். சிறைப்பட்டு இது யாரு துணி கொண்டு செஞ்சோம்? எங்க அதாவது மைத்தனன் ஒன்னன கண்ணன் வைத்து, அதாவது கண்ணன் துணை கொண்டு வாதாபிசூரை சிறை மீட்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று எங்க அண்ணனாகப்பட்ட கண்ணன் இருக்கிறார். சிறுமந்த கண்ணனை கேட்டோம். ஆனா இமயமலை சார்பிலே சம்பிகாசர் முனிவர் ஓரிடத்திலே மும்மூர்த்தி தேவர்களை காண வேண்டும் அப்படி என்று நீண்ட நாளாக அவர் இருக்கிறார். அவரை சந்தித்தார். இதுக்கு ஒரு விடுமுறை கிடைக்கும் அப்படி சொன்னது யாரு? சிறுமந்த கண்ணன் நாராயணன். உன்னை பிறக்க வச்சதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான். ஆமா ஆமா ஆறு வேலைக்காவது தூக்கி மாலை. அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் என்ன குலம் அப்படின்னு கேட்டார். அதான் சம்பிகாசர் குலம் அப்படி என்றார். அதான் என்ன கோத்திரம்? அவன் குலமா கோத்திரமா ஜாதியா ஜனமா? சரி சரி சொல்வது எங்களுடைய கடமை, அதை கவனிப்பது உங்களுடைய வேலை. அதான் இந்திர பகவான் பொண்ணு கேட்கும் போது ஜாதியா ஜனமா, அவன் சொந்தமா பண்ணமா, அவன் குலை என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் காணியா பூமியா அப்படி என்று அதான் இந்திரனும் இந்திராணியும் கேட்டார்கள். கேட்ட உடனே அதற்கு உனக்கு அப்ப பிறந்த உடனே குலம் கிடையாது, உன்னுடைய கோத்திரம் கிடையாது, ஜாதி கிடையாது, உனக்கு காணி கிடையாது, உனக்கு பூமி கிடையாது. அதனால நீ பிறந்த உடனே அதான் வன்னியாபுரம் என்று ஒரு நாட்டை உருப்படம் செய்து நீ வன்னியாபுரத்துக்கு அரசன், அந்த பூமிக்கு சொந்தக்காரன் பேர் வச்சுட்டோம். அந்த இடத்துல உனக்கு பூமிக்கு சொந்தக்காரன் நீ ஆயிட்டே. உன்ன குலம் என்ன அப்படி என்று கேட்டார். வன்னீர் குலம் அப்படி என்று உனக்கு பேர் வச்சோம். அது அவனுக்கு காணியா பூமியா அப்படி என்று மணவரையில் உட்காரும் போது கோவிச்சுட்டு போயிட்டு அதுக்கு மாப்பிள்ள மறியலுக்கு போயிது காலை பிடிச்சதான் வரும் நீ போன அதுக்கு இந்திரன் நான் காலை பிடிக்கிறதா அப்படி என்று கேட்டார். அத மெத்தியும் மிஞ்சு மூணு போடு அத பாக்குறவங்களுக்கு அத யாராவது கேட்டா மிஞ்சு மூணு போடுறமான்னு சொல்லிடு. ஆனா பிடிக்கிறது காலதான்னு காலை பிடிச்சிட்டாரு. காணி என்ன கேட்டால அதான் உன் காணியில கால் காணி கொடு அப்படின்னு இந்திரன் கிட்ட இப்ப வாங்குற மாதிரி கால் காணி வாங்கிட்டோம். யாரு? உனக்காக வன்னியனுக்கு. அவன் ஜாதி என்ன? வன்னியம், வன்னிய ஜாதி. அவன் குலம் என்ன அப்படி என்றார். என்ன குலம்? சம்பிகேசர் குலம். அவன் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சிவனுடைய கோத்திரம் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். எல்லாமே உனக்கு வச்சாச்சு. ஆனா வைத்த உடனே இப்ப அங்க சண்டைக்கு போறனா இத்தனையும் துணை கொண்டு நாம யார வச்சு முன்ன பண்ணணும்? எல்லாத்தையும் என்னையும் வந்து அறுக்க வச்சீங்க. உன்னை கல்யாணம் பண்ணதே அவர்தான். எல்லாத்தையும் பேசுறேன் நான் யார்? நீ ஒழுங்கா பண்ணிருந்தா நான் யார் பேசுறேன்? இப்பொழுது துணை கொண்டுதான் எல்லாமே செஞ்சோம். இத்தனைக்கெல்லாம் கூப்பிட்டியே அதாவது அழிக்கும் குடமடித்தவன் அண்ணன் அவரை கூட்டு துணை கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படி வன்னியின் பிறந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு என்ன செய்யலான்னு அவர் கேட்டா கிடைக்கும். போவோம். ஆனா கேளுங்க சபர்களே, இவ்விதமாகத்தானே அதான் வன்னியின் பிறந்து மந்திரமலை கல்யாணம்
கல்யாணம் பண்ணி அதை பிறக்க வச்சிட்டோம். இதுக்கு என்ன பண்றது? வழிகாட்டியே வன்னி மறந்ததுக்கு காரணம் அதாவது ஸ்ரீமன் கண்ணன் தான். அவர் விட்டு விட்டு சென்றார். இது சரியான முறையில் இருக்காது. அப்படி என்று அதாவது சிவபெருமான் ஈஸ்வரி வன்னியன் மன்றமாளி 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதாவை கொள்வதற்கு பிறக்க வச்சு தோல் இருக்கணும், வன்னின்னு பேர் வச்சதும் கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கு என்ன செய்வது அப்படி என்று கேட்கலாம் என்று சிறுவந்த கண்ணனை தோற்றம் செய்ய பொன்னாடு வட்ட கடவுள் சங்கர் வாரியிலிருந்து சிறுவந்த கண்ணன் சரிநாடு வருகிறார். அவரால் மட்டும்